டக்கோ பீஸ் ஒரிஜினேஷன் இந்த அனிமி ஜூன் 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த அனிமே பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம சேனலில் இந்த அனிமையை தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அனிமையோட டைட்டில் கால் போடுறதுக்கு முன்னாடியே இந்த அனிமையில் தற்கொலைகளும் அதுக்கப்புறம் சித்திரவதைப்படுத்துகிற மாதிரி சீனும் வரதுனால இது ஒரு சில ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றாங்க. நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்கூல் பசங்களாம் ஸ்கூலை முடிச்சுட்டு ரோட்டில் நல்லா ஜாலியாக விளையாண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுறான்னா சைடில் இருக்கிற ஒரு கிரவுண்டுக்கு பக்கத்தில் போய் அவங்க ஒரு பைப் மாதிரி இருக்குது அதுக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அவள் ஏதோ சம்திங் நோட் பண்ணியிருப்பா போல். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் ஒன்று வெளில வருது. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆட்டோ பஸ் மாதிரியும் பிங்க் கலர்லேயும் இருக்குது. அது வெளில வந்தோடனே இவகிட்ட கேட்குற விஷயம் எனக்கு பசிக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோ சாங் போகிறாங்க. இன்ட்ரோ சாங் முடிச்சதுக்கப்புறமா அந்த உருவம் வந்துச்சுல, அது வந்து ஆடியன்ஸ் நம்மக்கிட்ட வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. நான் வந்து ஒரு ஹாப்பியன் யூனிவர்சல் ஃபுல்லாக ஹாப்பினஸை ஏற்படுறதுக்கான ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கேன். நான் என்னோட சொந்த பிளானட்டான ஹாப்பி பிளானட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு பிளானட்டுக்குள்ளே வந்தேன். அங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னை பிடிக்க பார்த்தாங்க. நான் அவங்ககிட்டலாம் தப்பிச்சு வந்து இப்போ பசியில் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் இப்போ எனக்கு சிசுகா வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லுது. நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் இப்போ ஆடியோவோட. அதில் வந்து அந்த ஹாப்பின் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அது பேசுகிற விதத்தை வச்சு இதுக்கப்புறம் வரப்போகிற சீனில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்காக வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி பேசுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம கதையை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சிசுகா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அவகிட்ட இருந்த ஒரு பிரெட்டை வந்து கொடுத்து சாப்பிட கொடுத்துருப்பா. அதுவும் சாப்பிட்டுட்டு தேங்க்ஸ் சொல்லும். இப்போ வந்து சிசுகா கேட்பா, நீ வந்து உண்மையிலே ஏலியனா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது ஏதோ சம்திங் சொல்லும். பட் அந்த பேர் வந்து சிசுகாவுக்கு புரியாது. அதனால என்ன சொல்லிவிடும் அப்படின்னா, நீயா ஒரு பேரை வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே அது அந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு டக்கோபி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைக்கும். அதுக்கப்புறமா இந்த பிரெட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணால, ஸோ அதுக்கு தேங்க் பண்ணுற விதமாக நான் வந்து ஒரு ஹாப்பி கேஜெட் தரேன், அதை நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பறக்கிற மாதிரி ஒரு கேஜெட் எடுக்குது. அதை யூஸ் பண்ணி அதை பறந்து காட்டி நீனும் பறக்கிறியா அப்படின்னு சொல்லி சிசுகாட்ட கேட்குது. அதுக்கு சிசுகா சொல்கிறா, இல்லை எனக்கு வேணாம், நான் பென்சில் போர்டு வாங்க டைம் ஆகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு, இந்த மாதிரி நாளைக்கும் கவலைப்படாத, நான் டெய்லியும் வந்து உனக்கு நான் பிரெட்டு தரேன், லஞ்சுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ இது சொல்லுது, நீ ஒரு தடவை பறந்து பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுது. நான் இப்போ பறக்கிறதுனால ஏதாவது மாறப்போகுதா அப்படின்னு சொல்லி சிசுகா கேட்குறா. சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்போ இது என்ன நினச்சிக்குது அப்படின்னா, ஒருவேளை ஹியூமன்ஸும் பறப்பாங்க போல். ஏன்னா இடத்துல நிறைய பேர்ட்ஸ் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஹியூமன்ஸும் பறப்பாங்க போல், நைட்லாம் ப்ராக்டிஸ் எடுப்பா போல் அப்படின்னு சொல்லி அதுவாக ஒரு தப்பான ஒரு இதுக்கு புரிஞ்சுக்குது சும்மா. அதுக்கப்புறம் மறுநாள் இதே மாதிரி சிசுகா வரா அந்த இடத்துக்கு. அதை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. அப்போ வந்து அந்த ஸ்கூல் பசங்க அவங்களோட ஸ்கூல் அந்த பொண்ணு இருக்கால சிசுகா, அவளோட கிளாஸ்மேட்ஸ்லாம் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னா நம்ம சிசுகாவை பற்றி. அவளோட பென்சில் போர்டை இன்றைக்கே நான் உடச்சிட்டேன், நான் தான் உடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க சூப்பரு, இதே மாதிரி உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வாரத்துலேயே நம்ம 3வது தடவை உடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை காதில் வாங்குறா. அதுக்கப்புறம் டைம் ஆனதுக்கப்புறம் நான் பென்சில் போர்டு வாங்கணும், கடையை மூடிடுவாங்க அப்படிங்கிறா. ஏன்னா இவனோட தான் டெய்லி உடச்சிட்டு இருக்காங்க போல, அந்த கேங்கை தான் உடச்சிட்டு இருக்க போல. ஸோ அதனால நான் போய் இன்றைக்கி போய் பென்சில் போர்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறா. அப்போ திரும்பி ஒரு கேஜெட் எடுத்து இன்றைக்கான ஹாப்பி கேஜெட் வந்து ஒரு கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை எடுக்குது. ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இது வெறும் சாதா கேமரா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பிடுங்கி பார்த்துட்டு இது ஒன்றும் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு அந்த அளவுக்கு இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, இது ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி சிசுகா சொல்கிறா. இல்லை இதில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் காதில் வாங்காமல் அவள் பாட்டிக்கு என்ன பண்ணிடுறா, பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா பாய் சொல்லிட்டு. இதே மாதிரி டெய்லி அவள் சிசுகா வரா. 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகுது. டெய்லி இதே மாதிரி அவள் சாப்பாடை கொடுக்குறா, உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறா. இது டெய்லி ஏதாவது ஒரு கேஜெட்டை எடுத்துக்கிட்டு இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஆனால் சிசுகா அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவள் எதையுமே யூஸ் பண்ணல. 6 நாள் ஆயிட்டு. இதுக்கப்புறமும் இந்த டக்கோபி என்ன பண்ணுது அப்படின்னா, அதே மாதிரி ஏதாவது கேஜெட் எடுத்து காட்டிட்டு தான் இருக்குது. அவள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்ன சொல்கிறா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப, ஏன் இன்றைக்கி கிளம்புற சீக்கிரம் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி சப்பிக்கு வந்து சாப்பாடு போடணும், டைம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சப்பியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி டக்கோபி கேட்குது. அது வந்து சரி வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் தான் தெரியுது அது ஒரு சப்பிங்கிறது வந்து அதோட நாய், சிசுகாவோட நாய். அது வந்து கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கு. அப்போ வந்து சிசுகா சிரிக்கிறா. ஸோ இப்போ வந்து இந்த சப்பியோடு இருக்கிறப்ப தான் இவ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி டக்கோபி வந்து புரிஞ்சுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கும் வந்து நம்ம டக்கோபியை பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் சப்பிக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அவள் வீட்டுக்கு அதையெல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி அம்மா எப்போயோ வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க வந்து யார் கூடயோ கம்பெனி கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி அந்த டக்கோபி கேட்கும். அதுக்கு வந்து எனக்கு அப்பா கிடையாது அப்படின்னோடனே இது தப்பாக கன்வே பண்ணிக்கும். ஒருவேளை அப்பாவே இல்லாமல் ஒரு ஃபீமேல் மட்டுமே குழந்தைய பெற்றுக்கிறாங்க, எவ்வளோ சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி அது பேசிக்குது. அதுக்கு தெரியாது இது சொல்கிற மீனிங் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்கங்கிறது அதுக்கு புரியலை. அதுக்கப்புறம் சப்பியை பற்றி இது பேசிகிட்டு இருக்கு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சப்பி தான் என் கூட இருக்குது, நான் இதுக்காக தான் இருக்கேன், ஏன்னா எங்கள் அப்பா எனக்காக விட்டுட்டு போன ஒரே விஷயம் இதுதான்,
அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டா அவங்க அம்மா இவ கூட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். டைம் ஆனதுக்கப்புறமா திரும்பி டக்கோபி அதோட இடத்துக்கு அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில போய் விடுறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. சப்பிய கூட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கா. அது போறப்ப சொல்லுது, "அங்க பாரு இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தான் எங்க பிளானெட்டு. நீ அழகா பிளானெட்டுக்கு வந்தீன்னா அங்கேயும் ஜாலியா இருக்கும். அங்க ஃப்ரூட்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிடலாம். ஹேப்பி ஃப்ரூட் இருக்கும். சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்." அப்படிங்கிறப்ப, "நான் எங்கேயும் வரல." அப்படின்னு சொல்லுது. "ஏன் வரமாட்ட? வா." அப்படின்னு சொல்றப்ப, "நான் எங்கேயும் வரதா இல்ல. இந்த இடத்த விட்டு எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்ல." அதாவது டோட்டலா பார்த்தீங்கன்னா, இவளுக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் உண்மை. அவள பொறுத்தவரைக்கும் சப்பி இருந்தா போதும். அது இருந்தா எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அது கவலை இல்ல அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அந்த இடத்துல சரி தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப, மறுநாள் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, சிசுகாக்கு மூஞ்சி ஃபுல்லா அடிபட்டு, வெறும் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சம் ரத்த காயத்தோட, கையில பார்த்தீங்கன்னா, அந்த நாய் இருக்குல்ல அதோட பெல்ட்டோட நிக்கிறா. அங்க என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல நடந்துச்சா? இல்ல வேற எங்கேயும் ஏதாவது நடந்துச்சா? அப்படின்னு நமக்கு தெரியல. இது எதுவுமே தெரியாத டக்கோபி என்ன பண்ணுது, திரும்பி ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கு. "ஏன் மூஞ்சிலாம் சிவந்திருக்குன்னு?" கேட்கிறப்ப, இந்த மாரி "நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டேன்" அப்படின்னு சொல்றா. "ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டியா? ஓ! ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டா இந்த மாரிலாம் மூஞ்சிலாம் சிவக்குமா? அடிபடுமா?" அப்படின்னு சொல்லி அது யோசிக்குது. அதுக்கப்புறம் "என்னாச்சு கையில ஏன் வெறும் நான் அந்த சப்பிக்கு கழுத்துல இருந்துச்சு அத மட்டும் வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இவ எதுவும் சொல்ல மாட்றா. இப்ப இது உடனே சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டில, நான் ஒரு கேட்ஜெட் தரேன். இந்த கேட்ஜெட்ட வச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பன் மாரி ஒண்ணு எடுக்குது. எடுத்ததுக்கப்புறம் இவ வந்து அத பார்த்துட்டு, "எனக்கு புடிச்சிருக்கு. இது நல்லாருக்கு. என்ட்ட தரியா? எனக்கு கடனா தரியா?" அப்படின்னு சொல்லுது. அப்பதான் சப்பிக்கு வந்து அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நீ வந்து இந்த யூனிவர்ஸ்ல ஃபுல்லா ஹாப்பினஸ பரப்பணும். உன்னோட கேட்ஜெட்ட யூஸ் பண்ணி. ஆனா ரூல பிரேக் பண்ணிடாத." அது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ஜெட் இருக்குல்ல, அத வந்து தனியா எந்த ஒரு ஏலியன்ட்டயும் குடுத்துறக்கூடாது. அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் மத்த எல்லாருமே ஏலியன் தான். ஸோ, இப்ப ஹியூமன் கிட்ட வந்து அந்த ரிப்பன வந்து குடுத்துறக்கூடாது தனியா. எப்போதுமே அது முன்னாடி இந்த ஹாப்பியன் இருக்காங்களா, அவங்களோட முன்னாடி நின்னு தான் அவங்க யூஸ் பண்ணுமே தவிர, தனியா போய் யூஸ் பண்ணக்கூடாது. சரி சிசுகா கேட்கிறாளே, நம்ம வந்து எப்படி குடுக்காம இருக்க முடியும்னு சொல்லி, இது குடுத்துடுது. குடுத்ததுக்கப்புறம் சிசுகாவும் என்ன பண்ணிடுறான்னா, வாங்கிட்டு போயிடுறா. இது வந்து அத பத்தி வொரி பண்ணிக்காம, சரி கவலைப்பட வேணாம், கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கு. டைம் ஆக ரொம்ப பயந்துட்டு, அவ வீட்டுக்கே போயிடுது டக்கோபி. டக்கோபி அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தூக்கு மாட்டியிருக்கா சிசுகா. அந்த ரிப்பன வச்சுட்டு. இது வந்து அதுக்கு வந்து கிளியரா புரியல. என்ன ரீசன்னு. அவ என்ன டக்கோபி என்ன நெனச்சிட்டு இருக்குன்னா, அவ வந்து ரிப்பன வந்து மேல இருக்கிற அந்த இது இருக்கும்ல ஓடு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற கம்பத்துல கட்டி வச்சுட்டு, அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் அவ நெனைக்கிறா போலன்னு நெனச்சுக்கிட்டு, "அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். கீழ வா" அப்படின்னு சொல்லி அத புடிச்சு கீழ இறக்குறப்ப, அவ பொட்டுன்னு கீழ விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரியுது, இவ இறந்துட்டா அப்படின்னு. திடீர்னு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு அது ஒடியாந்துடுது. ஒடியாந்துட்டு இது எல்லாமே என்னால தான். நான் ரூல பிரேக் பண்ணனால தான் இதெல்லாம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி இது யோசிக்குது. அந்த கேமரால அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சுல்ல, அதோட உண்மையான பவர் என்ன அப்படின்னா, அந்த டைம ரிவர்ஸ் பண்ற மாரி. இது திரும்பி அந்த ஃபோட்டோவ திரும்பி விடுறது மூலியமா அதே டைம் லைனுக்கு போயிடும் கரெக்ட்டா. அந்த இது வந்து ரிவர்ஸ் ஆயிடும் அந்த டைமு. ஸோ அதே இடத்துக்கு திரும்பி அதே நாள் 2வது நாளா சம்திங் நெனைக்கிறேன். அந்த 2வது நாள் அன்னைக்கு போயிரும். அன்னைக்கு போயிட்டு இதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, டெய்லி சிசுகா போற இடம் ஸ்கூலு. அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிசுகா கூடயே கேட்டுட்டு, சிசுகா கூடயே போகும். இதுல ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து டக்கோபி எப்படி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்கோபி கிட்ட ஒரு கேட்ஜெட் இருக்கும். அந்த கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா, பூ மாரி இருக்கும். அந்த பூவ வந்து அது வச்சிருந்துச்சு அப்படின்னா, மத்தவங்க கண்ணுக்கு வந்து அது தெரியாது. அது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம சிசுகா தலையில ஒரு பூ இருக்கிற மாரி தான் எல்லாருக்குமே தெரியும். போய் பார்த்தா, அங்க ஒரு பிரச்சனையா நடக்கும். ஸ்கூல் போனதுக்கப்புறமா சிசுகா வந்து ஹோம் ஒர்க்க மறந்திருப்பா. ஹோம் ஒர்க்க மறந்ததுக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு மாரி சோகமா இருப்பா. ஸோ இதுதான் ரீசனா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்கோபி என்ன பண்ணும், திரும்பி டைம ரிவர்ஸ் பண்ணி இந்த மாரி நீ வந்து ஹோம் ஒர்க் இருக்கு. இந்த ஹோம் ஒர்க் தான். இதுதான் ஆன்ஸர் அப்படின்னு சொல்லிடுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா, சிசுகா அத கரெக்ட்டா சொல்லிடுறா. அது முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு போய் திரும்பி ரிவர்ஸ்ல போயிட்டு அந்த பிரச்சனைய சொல்லும். பேக்க தூக்கி போடும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒருத்தி வந்து இந்த பென்சில் போர்ட உடைச்சாளா, ஸோ அவ தான் ரீசனு. அவ தான் ஒவ்வொரு பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கா. நோட்ட புடிச்சு ஒளிய வைக்கிறது, பேக்க தூக்கி தூக்கி போடுறது. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுது, இது வந்து சால்வ் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டா. ஸோ அதுக்காக என்ன பண்ணிடுது, ஹாப்பியன் வந்து என்ன பண்ணிடும் நம்ம டக்கோபி, அத சாப்பிட்டுரும். சாப்பிட்டோனே அவ கிளீனா சாப்பிட்டுட்டான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாய்ங்க ஸ்கூல்ல. ஸோ இது வந்து ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு போல டெய்லி. இந்த பென்சில் போர்ட உடைக்கிறது, இவ ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறத வச்சு கலாய்க்கிறது. இவ ஹோம் ஒர்க் பண்ண வேணான்னு சொல்லி இவங்க மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே கன்டினியூவா நடக்கும் போல. ஸோ இது வந்து ஹாப்பியன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வருது. இது சரி பண்ணிட்டு வரவும், ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு வந்து டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காளா, இந்த மாரி அவள அசிங்கப்படுத்துறதுக்கு. இது வந்து எதுவுமே நடக்கல இன்னைக்கு. இது நடக்காதனால என்ன பண்ணிடுறா அப்படின்னா, "நான் அவன மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி அந்த மெரின்ங்கிற பொண்ணு சொல்லிடுறா. ஆனா, நம்ம சிசுகா வந்து பயந்துகிட்டு பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு, "என்னால போ முடியாது. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றப்ப, டக்கோபி என்ன பண்ணுது, "நான் உனக்கு பதிலா போறேன்" அப்படின்னு சொல்லுது. சிசுகாவுக்கு பதிலா இது போடுறதுக்காக ஒரு மிஷின திரும்பி ஒரு கேட்ஜெட்ட ரெடி பண்ணி, அவளோட முடிய வச்சு பண்ணி, இது மாரி சிசுகா மாரியே அது குளோனா மாறிடும். இது மாரி மெரின் கிட்ட போய் இது அன்பா, பாசமா பேசும். அது அங்க வேலைக்கு ஆவாது. அவ ஒரே அடியா அடிச்சு புடுவா. "நீ என்ன பேசுற விதமே சரியில்ல" அப்படின்னு. அதாவது
சிசுகா எப்படி பேசுவான்னா, நார்மலா பேசுவா ஹியூமன்ஸ் மாரி. பட் ஆனா அது பேசுறது தான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுனேன். கடைசியில ஒரு வேர்ட சேர்த்துட்டு பேசிட்டு இருக்கல, ஒரு மாரி வித்தியாசமா. ஸோ அந்த மாரி பேசவும், எனக்கு இது மாரி பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லி அடிக்கிறா. திரும்பி திரும்பி கன்டினியூவா அடிச்சிட்டே இருக்கா. அவ பேச பேச, அவ எது சொன்னாலும் எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து நீ ஏன் இப்படி பேசுற அப்படிங்கிற அடிக்கிறா. அதுக்கப்புறம் நீ என்ன டெய்லி என்ன கரெக்ட்டா ஹோம் ஒர்க்க செய்ற, நீ எல்லாத்தையும் என்ன கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. போட்டு அந்த அடி அடிக்கிறா. நம்ம டக்கோபிக்கு ஒண்ணுமே புரியல. அழுகுது. ஒண்ணுமே சொல்ல முடியல. இதனால தான் சிசுகா பயந்தா போல அப்படின்லாம் யோசிச்சுட்டு, திரும்பி அந்த டைம் லைனுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் திரும்பி இந்த ஹோம் ஒர்க்கு, லஞ்ச்சு, நோட் புக் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது டக்கோபி. திரும்பி மரைன் வந்து சிசுகாவ கூப்பிடுறா. இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம டக்கோபியால மாறுறதுக்கும் விருப்பம் இல்ல. அதே டைம்ல மனசும் வரல. ஏன்னா, அந்த அடிச்சது அதெல்லாம் ஞாபகம் வரவும் பயம் அதிகமாயிட்டு. என்ன பண்ணிடுறா, சிசுகாவே ஸ்ட்ரெயிட்டா போயிடுறா. இந்த இடத்துல நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியலையே, நம்மளால போக முடியலையே, நம்மளும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி டக்கோபி நினைக்குது. ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. பட் ஆனா முடியல. திரும்பி சிசுகா மாறி ஹெல்ப் கேட்டு டீச்சர் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஆசுமாங்கிற பையன் வந்து ஹெல்ப் பண்றான் போல. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் ஆசுமாங்கிற பையன் கேட்கறான், ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இத பத்தி பேசலாம். நீ பேசுறியா? அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே தான் அது. நீ பேசு அப்படிங்கிறான். இல்ல வேணாம் அப்படிங்கிறான். இல்லன்னா நம்ம பிடி டீச்சர்ட்ட போவோமாங்கிறனால, இது எதுவுமே நம்மள மாத்த போறது கிடையாது. இது எதுவும் மாற போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிசுகா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மரீனோட அப்பாவும், என்னோட அம்மாவும் சேர்ந்து சுத்துறது தான். அவங்க எப்ப அந்த மாரி சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சாங்களோ, அதுலேருந்து இந்த பிரச்சனை. இது எதுவுமே மாற போறது கிடையாது. திரும்பி நான் ஸ்கூல் போறது ஒண்ணும் ஒரு ஜாலியான விஷயமாவும் இருக்க போறது கிடையாது. இது சந்தோஷத்தையும் குடுக்க போறது கிடையாது. அங்க போனா நான் வந்து மரைன ஃபேஸ் பண்ணணும். டெய்லியும் எனக்கு இது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். என்ன பண்றது? இது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கு. இது ஏதாவது நம்ம மாத்த முடியுமா? இது எதுவுமே நம்மளால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி டக்கோபியும் யோசிக்குது. டக்கோபி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. டக்கோபி ஹெல்ப் பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே ஹோம் ஒர்க்லேருந்து, பேக் தொலைஞ்சு போனதுலேருந்து இது எல்லாத்துக்குமே நீ என்ன ஹெல்ப் பண்ணியிருக்க. உன்ன பத்தி தெரியும். உன்னால எதுவும் முடியாதுன்னு நீ நெனச்சுக்காத அப்படின்னு சொல்லி சிசுகா வந்து டக்கோபிக்கு சொல்றா. டக்கோபி சொல்லுது, நான் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸு. நான் எதுக்குமே உதவாதவன். நான் வந்து உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல. ஆனா, இனிமே நான் கண்டிப்பா உனக்கு கன்டினியூவா ஹெல்ப் பண்ணுவேன். நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். மனசுக்குள்ள நெனச்சுக்கிது, நான் உன்ன சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டக்கோபி நெனச்சுக்குது. மரைன் வந்து ஓரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறமா மரைன் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போறப்ப இன்னைக்கு வந்து 10 தடவ நான் ட்ரை பண்ணியும் அவ வந்து தப்பிச்சுட்டா. எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்திலேயே வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா அங்க வந்து அவங்க அம்மா வந்து சாப்பாடுலாம் கீழ கொட்டி கிடக்கு. அவங்க அம்மா வந்து ஒரு மாரி கோவமா உட்காந்துருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, திரும்பியும் உங்க அப்பா வந்து அந்த பொம்பளையோட சேர்ந்து டின்னர் போயிருக்காரு. நீயும் வந்து என் சைடு தானே இருக்க. நீ ஏற்கனவே சீக்கிரமே வீட்டுக்கு வந்திருக்கலாமே! அப்படிங்கிற மாரிலாம் கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்தில நடந்து வராங்க. அவங்க பார்த்து நம்ம மரைன் வந்து பயப்படுறா. பயந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கா. டக்குனு அவங்க வந்து அவங்க கன்னத்தில கை வைக்கிறாங்க. அந்த டயத்தில ரொம்ப பயப்படுறா. அதோட கட் பண்ணிடுறாங்க. அங்க என்ன நடந்துச்சோ நமக்கு காட்டல. அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சிசுகா வந்து அதோட சப்பி நாய் இருக்குல்ல, அது கூட கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கு. பக்கத்தில நம்ம டக்கோபி பார்த்து சிரிச்சுட்டு, அதுவும் பில்லோவ தூக்கிட்டு வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டுன்னு நெனைக்கிறேன். அங்கேயே படுத்துட்டு. அதோட இன்னைக்கான இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவ சாக வேண்டியது. அத வந்து இது எப்படியோ என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சோ, அது எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டு, இது வந்து டக்கோபிய அவள காப்பாத்திட்டு. ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த கடைசி சீனு. பட் ஆனா அங்க மரைனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன் அவ இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நம்ம மரைன் பக்கமும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல யார் மேல தப்பு இருக்கு, இது எதனால நடக்குது அப்படிங்கிறத நம்ம கன்டினியூவா பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உண்மையிலே நல்லா இருக்கு. நீங்க ஜாப்பனீஸ்ல அனிமி பார்ப்பீங்க, இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த அனிமி பாருங்க. நீங்க லார்ட் ஆஃப் மிஸ்டரீஸ் அன்னைக்கு தான் இதுவும் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க லார்ட் ஆஃப் மிஸ்டரீஸ் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ, அதே டைம்ல இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல கதை. அதுக்காக தான் சொல்றேன். இது ஒரு நல்ல அனிமி அப்படின்னு சொல்றேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சுதுனா லைக் பண்ணிக்கங்க. நீங்க லைக் பண்ற விதத்த வச்சு தான் இது நெறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அவங்களும் பார்ப்பாங்க. எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டோரி பத்தியும், இல்ல என்னோட வாய்ஸ் பத்தியும், இல்ல நான் சொல்ற விதத்த பத்தியும் என்ன இருக்கோ, அத நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி.